ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, நேற்று நம்மளால வீடியோ போட முடியல, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மார்க்கெட் தொடங்கினதுக்கப்புறம் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் வீடியோவை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம நிஃப்டிக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ். நாம் வீடியோ போடலை அப்படின்னாலுமே லெவல்ஸ் என்ன அப்படின்றத டெலகிராம் சேனலில் நாம் ஷேர் பண்ணியிருந்தோம். நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் இருந்ததுன்னா லிங்கை கிளிக் பண்ணி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, லெவல்ஸ் இதுவாக இருந்தாலுமே இதை தாண்டி நமக்கு ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்ப்போம். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நாம் நேற்று மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், அவங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு. மார்க்கெட்டில் 23,000லேருந்து 23,100 வரையும் ப்ரீமியத்தில் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ணுவான் அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதே மாதிரி ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு குயிக் மூவ். எவ்வளோ மெதுவாக ஏறி போயிருந்தானோ அவ்வளோ வேகமாக கீழே இறங்கி வந்தான். ஓகே, இருக்கட்டும். இன்னைய லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,157, 23,002, 22,695, 22,542. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். ஓகே, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 900, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 850. என்னதான் 900ல ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணாலுமே அதுக்கு கீழே அடுத்த ஸ்டாப் இருக்கு 850. இந்த ரெண்டு ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ற வகையில மட்டும்தான் இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அப்சைட் போகணும்னாலுமே 850 அதுக்கு கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற கண்டிஷன், ப்ரீமியம் காமிக்கிற கண்டிஷன் இதுதான். நம்ம சொல்றது எல்லாமே ஸ்பாட்டோட லெவல்ஸ் கிடையாது, ப்ரீமியத்தில் நடக்க வேண்டியது சொல்கிறோம். இதை தாண்டி மேலே வந்தாலுமே 950ல ஒரு ஸ்டாப் இருக்கும். 950, 23,000 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்லையுமே அப்சைடு மேலே போகிறதுக்கு ஸ்டாப் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, இன்னைக்கு 153 பாயிண்ட் ஏடிஎம்ல வச்சிருக்கான். இந்த 153 பாயிண்ட்டை நாளைக்கு சாயந்தரம் 3:30 மணிக்குள்ள ஜீரோ பண்ணணும். ஒரு நாள் முன்னாடி, எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் முன்னாடிக்கு நிஃப்டியில் அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய பாயிண்ட். இவ்வளோ பெரிய பாயிண்ட் இருக்கும்போது என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த பாயிண்ட்டை சட்டுன்னு குறைக்க முடியும். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரியான மூவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க. வர சனிக்கிழமையும் மார்க்கெட் இருக்குது, பட்ஜெட் இருக்குது. அப்படின்றனால ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் இருக்கிற அன்னைக்கு மார்க்கெட் இருக்கும், அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி. ஸோ ப்ரீமியம் குறையிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு பையரோட என்ட்ரியே எங்கே இருக்கணும்னா ப்ரீமியம் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் பையரோட என்ட்ரி. அந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இன்னமும் அதிகமாகும். அடுத்து ஒரு சின்ன பர்சனல் அட்வைஸ், இதை ஒத்துக்கிறவங்க ஏற்றுக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட குழந்தைங்க, அவங்கெல்லாம் இந்த விஷயத்த பண்ணுறத பார்த்தாங்க அப்படின்னா நான் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன விஷயம் அப்படின்னா ஷார்ட்ஸ் பார்க்குறது, ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறது. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு வீடியோ முடிஞ்சிடும். அந்த ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்தி தர மாதிரி தான் அந்த வீடியோவை பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோவை. நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் கிடைச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் உங்கள் மைண்டு மாறிடும். அது ரொம்ப தப்பு. நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது நாமெல்லாம் அந்த விஷயத்துக்கு அடிமை ஆகவே கூடாது. உங்களால் என்ன உங்கள் நினப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்க மாட்டீங்க. அனலைஸ் ஒரு நிமிஷத்தில் நான் வேலையை முடிக்கணும் அப்படின்ற நினப்பிலே மூளை மாறிடும். இந்த மாதிரி மாறுறது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷார்ட்ஸு, ரீல்ஸு இதை பார்க்குற உங்களோட மூளையால் கூட நடக்கலாம்.
உங்க லாஸுக்கு உங்களோட அந்த ஒரு ஹேபிட்டும் ஒரு சின்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதை நான் வந்து ரொம்ப நாளா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நேத்து ஏ டு டி சேனல்ல பிரைன் ராட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பார்த்து ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இதெல்லாம் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுல இருந்து வெளியே வாங்க. ஓகே, இது என்னோட சின்ன அட்வைஸ். விருப்பம் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.